இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 16, 2026, 16/8/2026, தமிழ் பராபவ வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஹஸ்தம் நட்சத்திரம், வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 4:54 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி, சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தூர்வா கணபதி விரதம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 6ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை என்று உங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வேலை விஷயமா, பிசினஸ் விஷயமா இன்னைக்கு ஒரு கடன் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபார ரீதியாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதாவது இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு லாபகரமான நாள். தந்தை விஷயத்திலும் குழந்தைகள் விஷயத்திலும் நீங்க எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு மனநிறைவும் குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வழக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த வழக்குல வெற்றி அடைகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்களின் வாழ்க்கையிலிருந்து உங்களை விலக்கி வைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறவங்க உங்களை விட்டு விலகி செல்வாங்க. அது ஆண்களோ பெண்களோ, உங்களுக்கு அவங்களால ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி மன நிம்மதி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்க உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு காலையில சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவாரு. இதனால உடல் ரீதியான சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். குறிப்பா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை அடைவார்கள். ரிஷப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால குழந்தைகள் விஷயத்துல நற்செய்திகள் வரும். உங்களுடைய வியாபார விஷயத்துல புதிய மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். மொத்தத்துல நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நட்புகளின் உதவியால் உங்களுடைய கௌரவம் உயர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய தந்தை விஷயத்துல உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அல்லது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியில் பெரிய அளப்பரிய நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்க ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கோபத்துல வார்த்தையை விடுவீங்க. ஆனா அனுகூல வெற்றிகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமான பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சிலருக்கு நட்புகளின் அல்லது சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துல வெற்றி அடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்துல சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். மிதுன ராசி. 4ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. இன்னைக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான மருத்துவ செலவுகள் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக
ஹாஸ்பிட்டல் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு, மனை, தாயாரின் ஆரோக்கியம், மனைவியின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அலைச்சல் இருக்கு. அதனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான அலைச்சல் இருந்ததுன்னா அது விரயத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு அதிக அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, ஏதாவது ஒரு பார்ட்டியில இருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான அலைச்சல் உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. இன்னைக்கு வீட்டுல சாப்பிட முடியாது. அதனால வீட்டுல தாயார்கிட்டயோ மனைவி கிட்டயோ திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். நிலம் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். மொத்தத்துல இன்று உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு, சுக்கிரனோடு சேர்ந்து சனியின் பார்வையில. இதனால உங்களுக்கு இளம் வயதினராக இருந்தால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறது மட்டும் இல்லாம காதல் விஷயத்துல வெற்றி வாகை சூடுவதற்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச நபர்கிட்ட உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இடம் பொருள் ஏவல் அறிந்து சொல்வது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. அதே சமயம் வியாபாரத்தில் இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு அதீத லாபம் ஏற்பட்டு அதனால பண வருமானம், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளின் உதவியை கொண்டு உங்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கஸ்டமர்ஸ் இன்னைக்கு நிறைய தேடி வருவாங்க. எல்லா கஸ்டமரும் உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்க. எல்லாருக்கும் நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க. இதனால குதூகலம், சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீருவதற்கும் சூழ்நிலை ஏற்படும். உங்க குழந்தைகளால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். அதே சமயம் உங்க கூட பிறந்த தம்பி தங்கைகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அறிவுபூர்வமா செயல்படுறீங்க. உங்களுடைய அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதை பெற்றுத்தரும். உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகிறதுனால குடும்பத்திலையும் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு செலவுகளால் திக்குமுக்காடுவதற்கான சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உறவுகளின் வருகையும் இருக்கும். அதனால இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கு. வார்த்தை விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகளுடைய வருகை அல்லது உடன்பிறப்புகளின் வருகை காரணமாக குடும்பத்துல குதூகலம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அலைச்சல் இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த ஆபீஸ்ல போயிட்டு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அங்க அனாவசியமா பேசுவதை தவிர்ப்பது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். குடும்ப செலவுகளால் திக்குமுக்காடுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். பண விரயம் அதிகமா இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளை வெல்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஆனா நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் விரயமாகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காகவோ அல்லது தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளுக்காகவோ உங்களுக்கு பண இருப்பு, கையிருப்பு கரையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள்ல நீங்க சொந்த பிசினஸ் பண்றவரா இருந்தா இன்னைக்கு மாற்றம் சங்கடத்தை ஏற்படுத்தும். அல்லது உங்களுடைய தொழில முதலீடு பண்றதை தவிர்ப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். அதாவது வேண்டாத செலவுகளை தவிர்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு செலவுகளால் திக்குமுக்காடுவதற்கான சூழ்நிலை இருக்கு. நீங்க நினைச்சாலும் இன்னைக்கு எதையும் கேன்சல் பண்ண முடியாது. எதையும் செலவை குறைக்க முடியாது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் தேவைகளுக்காக, குடும்ப தேவைகளுக்காக செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துல வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கிய விஷயத்துக்கு இன்னைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு குடும்ப தேவைக்கான பிரயாணமா இருந்தா நல்லது. ஆனா ஆபீஸ் விஷயமா போறீங்கன்னா உங்களுக்கு போற காரியத்துல தடை அல்லது இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். கன்னி ராசி. ராசியில சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும்.
இளம் வயது ஆண் பெண்கள் எதிர்பாலின நட்புகள் விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. தேவையில்லாத சிக்கல்ல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால தந்தையோடு பகைத்துக் கொள்வதோ அல்லது தந்தையுடன் பகை உணர்வை தவிர்ப்பதோ நல்லது. இன்று வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். வீட்டுல நீங்க அனாவசியமா பேசினீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை குறைக்கிற மாதிரி நீங்களே பேசுவீங்க, அல்லது குடும்ப நிம்மதியை கெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அடுத்தவங்களை காயப்படுத்துவீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. இந்த மாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வேலை நிமித்தமாக எடுக்கும் முயற்சிகள் இடமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக உங்களுக்கு கடுமையான உழைப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற லாபகரமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடுமையான உழைப்பு தேவைப்படும். அதாவது பொறுப்புகள் கூடுவதற்கான சூழ்நிலை இருக்கு. மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். அதனால உங்களுக்கு பூரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. ஆனா அதே சமயம் கூட இருக்கக்கூடிய உங்க உறவுகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதை பெற்றுத்தரும். ஆனா அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசினீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். சொந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு தொழில் ரீதியான பிசினஸ் ரீதியான முயற்சிகளுக்கு அலைச்சலை சந்திப்பீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி விரயஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு மனசு சோர்வு அடையறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். மனோகாரகன் சந்திரன் சனியின் பார்வையில சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் பண வரவு சார்ந்த விஷயங்கள்ல ஏமாற்றங்கள் ஏற்படும். அதாவது உங்க மனசு சோர்வடைகிற மாதிரி சில செய்திகள் வரும். அதனால உங்களுக்கு மனசு சோர்வு மட்டும் இல்லாம எரிச்சலும் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். பண விஷயம் எதிர்பார்க்காதீங்க. வேலை விஷயம் தொழில் விஷயம் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாகவும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் அல்லது புதிய இடம் வாங்குவதற்கோ வீடு வாங்குவதற்கோ வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். டிராவல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள்ல இடமாற்றம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க இல்ல ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்க வேலை விஷயமா வெளியூர் டிராவல் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனா அவங்க செய்யக்கூடிய சில தவறான விஷயங்கள் உங்களுக்கு மனசுல தீராத ரணமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தாயார் விஷயத்துல நீங்க கொஞ்சம் பட்டும் படாம இருக்கிறது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பிசினஸ் விஷயமாவோ வேலை விஷயமாவோ வெளியூர் டிராவல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். புதிய நட்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் சார்ந்த விஷயங்கள்ல அவர்களின் ஒத்துழைப்போடு கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். இன்று அவர்களுக்கான சந்தோஷ பங்களிப்புடன் கூடிய ட்ரீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். விருச்சிக ராசி லாபஸ்தானத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோகம் மதிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்களால ஏற்பட்ட குழப்பங்கள் சற்று தாமதமானாலும் அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் இன்னைக்கு பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா அவங்க விஷயத்துல நீங்க சலனம் அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனச்சலனம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல நீங்க எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக செயல்படுவார்கள். கூட பிறந்த தம்பி தங்கைகளின் வாழ்க்கையில உங்களால அவங்களுக்கு ஒரு ஒளிவிளக்கு ஏற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும்.
உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் கூட வேலை பண்றவங்களால உங்களுடைய வேலையில இருந்த பிரச்சனைகள் தீரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்கும். அதனால உங்களுக்கு மரியாதை உயரும். வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக கணவன் மனைவி உறவுல நீண்ட நாட்களுக்கு பிறகு காதல் வயப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்துல நீங்க எதிர்பாராத திருப்பங்களால் மனச்சுமையிலிருந்து விடுதலை கிடைத்து மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்னைக்கு என்டர்டெயின்மெண்டா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. உடம்புல வியாதி இருந்ததா அதுக்கான தீர்வுகள் கிடைக்கும். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு எங்க போனாலும் வாட்டர் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேச்சுவார்த்தை வரும். அதாவது இந்த தண்ணி சரியில்லை, அந்த தண்ணி குடிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரிதான் வருமே தவிர, அதே சமயம் உங்களுக்கு வேலை விஷயமா நீங்க போனா கூட எந்த இடத்துலயும் உங்களுக்கு போற காரியத்துல தடை ஏற்படுமே அன்றி அதுல காரியம் சக்சஸ் ஆகாது. அதனால இன்னைக்கு எந்த முயற்சியிலும் பெருசா இன்ட்ரெஸ்டும் காமிக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. காதல் விஷயத்துல அலைச்சல் இருக்குங்க. அதனால இளம் வயது நண்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு அலைச்சல் தான் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கும் உங்க காதல் செய்யக்கூடிய நபருக்கும் உங்களை காதலிக்கோ காதலனுக்கோ மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வேலையில பிரச்சனை இருக்கு. அதனால கொஞ்சம் வேலையிலையும் கவனமா இருந்துக்கிறது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அஷ்டமாதிபதி சந்திரன் தசமஸ்தானத்துல, தசமாதிபதி புதன் அஷ்டமஸ்தானத்துல. அதனால எதிரிகள் விஷயத்துல உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அல்லது குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சிலருக்கு வேலை மாற்றம் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய நட்புகளின் அறிமுகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அரசு அதிகாரிகள் அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குடும்ப விஷயத்துல திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை அறிவுபூர்வமாக களைவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதாவது நீங்க பிரில்லியண்டா பேசுறதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீங்க. ஆனா தேவையில்லாத பேச்சுக்கள் பேசும்பொழுது அது பிரில்லியண்டா அடுத்தவங்களுக்கு தெரியும். அது உங்க அப்பா உங்களை பாராட்டுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசி, பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு இன்று அலைச்சல் சந்தோஷத்தை கொடுக்கும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சார் எனக்கு அப்பா இல்லை சார், இறந்துட்டாரு சார், எங்க அப்பா கூட நான் இல்லை சார், நான் கல்யாணம் ஆகிட்டு ஃபாரின்ல இருக்கேன். இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் இன்னைக்கு உங்க தந்தையை ஞாபகப்படுத்தும் விதமான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா உங்க ஹஸ்பண்டோ இல்ல மனைவியோ உங்க அப்பாவுடைய சாயல்ல சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அதனால கடந்த கால நினைவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் சில பேர்த்துக்கு மனசுல இனம் புரியாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். மனசு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதை பேசினாலும் தேவையற்ற பேச்சுக்களாக இருக்கும். இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் விரயங்களை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. நீங்க நல்ல விஷயம் சொன்னாலும் கேட்கறவங்களுக்கு தப்பா போகும். அதனால தப்பான வார்த்தைகளை பேசி உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மறைமுக எதிரிகள் நேரடியாக உங்களை தாக்குறதுக்கோ அல்லது தாக்கி பேசுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்துல பாக்யாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு குடும்பத்துல சில முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சுமாரான நாள்.
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது, வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. ஆண்களுக்குமே ஆரோக்கியம் சரியில்லை, பட் இருந்தாலும் பெண்கள் தங்களுடைய மாசாந்திர சுழற்சி போன்ற சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான சில உதவிகள் தேவைப்படுவதற்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடம்ப கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரத்துல பண வருமானத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. நிலம் மட்டும் இல்ல, மருத்துவ ரீதியான செலவுகளும் அல்லது மருத்துவம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கோபம், தேவையில்லாத குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தை விட்டு வெளியில போறீங்க, வேலை விஷயமா போறீங்க, இல்ல சண்டை போட்டுட்டு போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும். 10 பேர் இருக்க பப்ளிக் பிளேஸ்ல அவமானப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். நீங்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்கே இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. கடன் கொடுத்தவர்கள் இன்னைக்கு உங்களை அனாவசியமா இழுத்தடிப்பாங்க. அதனால யாருகிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்கள கரெக்டா செட்டில்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் சங்கடம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அவசரத்துல அல்லது மனஸ்தாபத்துல வார்த்தையை விட்டு சங்கடப்படுவீங்க. மீன ராசி. சப்தமஸ்தானத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை கடந்த கால சங்கடங்கள் மீண்டும் தலை தூக்குவதற்கான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் அல்லது வாழ்க்கை துணையின் அறிவுரையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்துடன் இன்று தேவையில்லாத மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனா அவங்கள நீங்க இரிட்டேட் பண்ணீங்கன்னா அந்த ஒத்துழைப்பும் கிடைக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் சற்று சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணைகிட்ட மனசு விட்டு பேசுவீங்க. கடந்த கால தவறுகள் அல்லது கடந்த காலத்துல செய்த சில சங்கடங்களை தவிர்ப்பதற்கு நீங்க பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல அல்லது தாயாருடைய வீடு சார்ந்த விஷயங்கள்ல புதிய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. யூ வில் பி ரெக்கக்னைஸ்ட் அண்ட் யூ வில் பி எலிவேட்டட். உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதுனால மரியாதை உயர்வு ஏற்படும். குழந்தைகள், பிரிந்து சென்ற குழந்தைகள் அல்லது வெளியூரில் இருக்கக்கூடிய குழந்தைகள் உங்களை தேடி வந்து சந்தோஷப்படுத்துவார்கள். இதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.